பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பவுல் என்னும் தேவனுடைய மனிதன் எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நமக்கு ஒரு சாட்சியை சொல்லுகிறார். நல்ல போராட்டம் என்றால் நமக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதில் நாம் ஜெயிக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு ஓட்டர் பந்தயம் வைத்து அதில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று இருக்கும். அதில் நாம் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோலதான் விசுவாசம் என்னும் போராட்டத்தில் நாம் இருக்கிறோம். எப்போதெல்லாம் தேவன் மேல் நாம் விசுவாசம் வைத்து நமக்கு வருகிற ஒவ்வொரு போராட்டத்தை போராடி முடிக்கிறோமோ, அப்போதுதான் தேவனிடத்தில் நமக்கான ஒரு வெளியேற பெற்ற ஒரு பரிசு இருக்கும். அதுதான் நீதியின் கிரீடம். நாம் எப்போது தேவன் தரும் ஒவ்வொரு போராட்டங்களிலும் வெற்றி பெறுகிறோமோ, தேவனுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய போராட்டம் முடிக்கும் அந்நாளில் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் தருவார். நமக்கு மட்டுமல்ல, தேவனை விசுவாசித்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நீதியின் கிரீடத்தை தருவார். அவருடைய கிரீடத்தை பெற ஆவல் உள்ளவர்களாக இருந்து அவரில் விசுவாசமாய் இருங்கள். அப்பொழுது தேவனுடைய கரங்களினால் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்.